ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆரி ஒர்க்கை வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஃபினான்ஷியலி. நிறைய பேருக்கு உள்ள டவுட்டே, நம்ம ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்னென்ன வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு தேவைப்படும், அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரி ஒர்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க. வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையோ, அதை லேர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் மெட்டீரியல்லாம் வாங்கணும், இது மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி கிளியராக தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே நம்மளோட வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரணுன்றதை நான் எப்பொழுதுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அந்தளவுக்கு கிளியராக நான் நோட் பண்ணி அந்தளவுக்கு கிளியராக உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து எதுவுமே ரொம்ப அதிகமாக பேசி அப்படிலாம் இருக்காது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்குக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையே இல்லை. ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவைப்படும். அந்த கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரொம்ப கம்மியாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க்குக்கு மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணுறீங்க, ஆரி ஒர்க்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறீங்கிறப்போ ஒரு ப்ராப்பரான கிளாஸில் ஜாயின் பண்ணி தான் நீங்கள் ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுவீங்கல்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் யூடியூப், சோஷியல் மீடியாஸில் எதுலையாவது பார்த்து லேர்ன் பண்ணுறீங்க, ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் அந்த மாதிரிங்கிறப்போ உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் நீங்கள் எல்லா டெக்னிக்ஸுமே கற்றுருக்க மாட்டீங்க. இது எல்லாத்தையும் விட நீங்கள் கற்றுருந்தாலுமே உங்களோட கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் வாங்கி நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரின்றது. இதே நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணுறீங்கிறப்போ கண்டிப்பாக 15 to 30 டேஸில் எல்லா ஆரி ஒர்க்குமே வந்து லேர்ன் பண்ணிடலாம் நீங்கள் மோஸ்ட்லி. ஸோ அப்படி லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 30 டேஸ்லேயே வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும் எல்லாமே. நீங்கள் ஈஸியாக வந்து கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் வாங்கி போட்டுடலாம். இதே நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதை பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணாலும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் 30 டேஸில் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ளவுஸை போட்டிருக்கவே மாட்டீங்க. போட்டிருந்தாலும் அதில் ப்ராப்பர் ஃபினிஷிங் வந்திருக்காது. மெஜாரிட்டியாக சொல்கிற ஒரு 90% வந்து நிறைய பேர் இதுதான் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ராப்பராக லேர்ன் பண்ண மாட்டோம், ஏதாவது 1-2 ஸ்டிச்சஸ் மட்டும் லேர்ன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணுறீங்கிறப்போ அதுக்கான கண்டிப்பாக கோர்ஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஃபீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேர்ன் பண்ண தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1500க்கு ஃபுல் கிட் இருக்குது. அதை கிட் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஆரி ஒர்க் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேம், ஸ்டாண்டு, நீடில் இதெல்லாமே வந்து அப்படியே நீங்கள் வச்சு உங்களோட ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மெட்டீரியல்ஸுமே கொடுத்துருப்போம் அதில். ஸோ இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸஸ்க்கு வந்து அந்த கோர்ஸ் ஃபீஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுறப்போ அதுக்கு அந்த கோர்ஸ் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டீரியல், இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? இல்லவே இல்லை. பிகாஸ் வந்து நீங்கள் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்குறாங்கங்கிறப்போ கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு ஆர்டரில் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க. இப்போ கஸ்டமர் ஒரு 2000 வர்த் உள்ள ப்ளவுஸ் வந்து ஆர்டராக கொடுக்குறாங்கங்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கு அட்வான்ஸாக ஒரு 500 பே பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு கொஞ்சம் 25% நீங்கள் வாங்குறீங்கனாலும் கண்டிப்பாக ஒரு 500 அது நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக வாங்கியிருப்பீங்க. அந்த 500 வச்சே நீங்கள் அந்த ப்ளவுஸ் ஆர்டர்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 2000 வர்த் உள்ள ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அதில் மெட்டீரியல் காஸ்ட்னா ஒரு 250லேருந்து 300. நான் சொல்கிறது மேக்ஸிமம். மினிமம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஒரு 100 ருபீஸ் இருந்தாலே உங்களுக்கு போதும். நீங்கள் எல்லா மெட்டீரியல்ஸுமே ஒரு 2000 வர்த் உள்ள ப்ளவுஸஸ்க்கு நீங்கள் வாங்கிடலாம். இது இல்லாமல் வேறு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் ஆரி ஒர்க் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா. ஏன்னா நீங்கள் எந்த அளவு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் நல்லா இருக்குங்கிறப்போ நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. பிகாஸ் நிறைய பேர் இப்போ ஆரி ஒர்க் போடுறாங்க, அதில் எவ்வளோ பேர் வந்து ஃபினிஷிங்காக போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய டைம் எடுத்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. எல்லா ஸ்டிச்சஸுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் பீட்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் த்ரெட் ஒர்க்கில்
பக்காவாக லேர்ன் பண்ணோம். அதுக்கப்புறம் பீட் ஒர்க்குங்கிறது நிறைய பேர் ஈஸியாக லேர்ன் பண்ணிடுவீங்க. அது இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுறது வந்து சர்தோசியில் தான். சர்தோசி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணுறப்போ பீடு த்ரெட்லாம் வந்து ஒரு ஆர்வமாக லேர்ன் பண்ணி பேசிக் ப்ளவுசஸ்லாம் முடிச்சிருவீங்க. செகண்ட் சர்தோசி வரப்போ நம்ம தான் லேர்ன் பண்ணிட்டோம்ல, இதை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண வேணான்ட்டு நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருவோம். ஸோ அதனாலேயே அது பார்த்தீங்கன்னா சர்தோசி நிறைய பேர் கஷ்டம்ன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாததுனால தான் ஆக்சுவலாக சர்தோசி கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சர்தோசியை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பீட் மாதிரி லோட் பண்ண தேவை இருக்காது. சர்தோசி ஆக்சுவலாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் போக போக வந்து அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வச்சே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கார்டு வாங்குறது அந்த மாதிரிங்கிறது நீங்கள் அதுலேருந்து வர ஆர்டர்ஸ்லேருந்து எடுத்து அந்த அமௌண்ட்டே அப்படியே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டே வரலாம். ஈவன் நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு 5000க்கு போகிறீங்கிறப்போ கம்ப்ளீட்டாக அந்த 5000 இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. ஒரு 1000 1500 இந்த மாதிரி ஒரு 4 to 5 ப்ளவுசஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே உங்ககிட்ட எல்லா மெட்டீரியல்ஸுமே ஓரளவு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு பல்க் குவான்டிட்டியில் கூட வாங்கிக்கலாம். இது இல்லாமல் ஷாப்லாம் நீங்கள் வைக்கிறீங்கிறப்போ அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் நிறையா ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறப்போ எடுத்தோன்னே ஷாப் கண்டிப்பாக வைக்க மாட்டோம். நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 2 years அது நீங்கள் நார்மலாக போட்டு கொடுக்குறீங்கிறப்போ பக்காவாக அவங்களுக்கு எல்லாமே அது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கெயின் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷாப்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆரி ஒர்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் ஆரி ஒர்க் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது சொல்லியாச்சு. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.